जराजन्म विनाशाय देह शुद्धिकराय च दिगंबर दयामूर्ते दत्तात्रेय நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏன் இந்த நிலை? இந்த தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். கடந்த 2.5 ஆண்டு காலமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு பயங்கரமான சிரமங்கள் இருந்திருக்கு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. காரணம் என்றால் ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறார். அது ஒரு விசேஷமான இடம். என காரணம், உங்களுக்கு சனி பகவான் யோக காரகன், 4-5 குடைவனாக கேந்திராதிபத்தியம் கோணாதிபத்தியம் பெற்று சனி ஒருவனே மகத்தான ராஜயோகம் தரக்கூடிய அமைப்பு என்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு. 5ல் சனி பகவான் இருக்கிறதுனால விசேஷமான யோகத்தை நமக்கு தந்தது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த 2 வருஷத்து காலத்தில், அதாவது அர்த்தாஷ்டம சனி காலத்தில் பயங்கரமான சங்கடங்களை சந்தித்தார் துலாம் ராசி அன்பர்களுக்கு. அஷ்டமத்தில் குரு மறைந்தது என்பது மிகப்பெரிய கொடுமை. அதாவது குரு பகவான் 7ல் இருக்கும்போது நேரடியாக ராசியை பார்த்துட்டு இருந்தார். நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் சட்டுப்புட்டு நடந்துட்டு இருந்தது, தொந்தரவு இல்லாமல் இருந்திருக்கிறது. ஆனால் இப்போ சனி பகவான் குரு பகவான் அஷ்டமத்துக்கு மறைந்திருக்கிறாரு. நிறைய பேர் என்ன, துலாம் ராசி அன்பர்களுக்கு அசுர குருவாகிய சுக்கிர பகவானுடைய வீட்டுக்கு தேவகுருவாகிய ப்ரஹஸ்பதி அஷ்டமத்தில், அதாவது மறைந்திருக்கிறது நல்லதென்ற ஒரு தவறான கருத்து இருக்கு. பட் துலாம் ராசி துலாம் லக்னத்தை பொறுத்தவரை குரு பகவான் கெடவே கூடாது. ஏன் கெடக்கூடாதுன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில்ஸ்தானாதிபதி, உச்சம் பெறக்கூடியவன். ஒரு ராசிக்கு யோகம் தரக்கூடிய 2 கிரகங்கள்ல ஒன்று உச்ச கிரகம், இன்னொன்று ஆட்சி கிரகம். இந்த 2 தான் வலுவானவை. இந்த 2 வலுவை இருந்த பட்சத்துல அந்த ராசிநாதனால் அந்த லக்னாதனம் விசேஷமான யோகத்தை பெறுவான். அந்த வகையில துலாம் ராசி நம்மளுக்கு 10ஆம் வீடு உச்சாதிபதி வீடு. ஆக குரு கெட்டி போனால் அவர் வாழ்க்கை போராட்டமாக மாறி போயிடும். பணத்திலையும் காலையிலேருந்து மாலை வரை பல வருஷங்கள் அவர் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அது மகாத்மா காந்தி அவர்களை ஜாதகத்தில் நாம் உறுதியாக பார்க்கலாம். ஏன்னா அவர் துலாம் லக்னத்தில் தான் பிறந்திருக்கார். துலாம் லக்னத்தில் பிறந்து அவருக்கு அஷ்டமத்தில் குரு இருந்திருக்குது. பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அடிகளை அவருடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தேசபிதாவாக நமக்கு ஃபாதர் ஆஃப் தி நேஷனாக இருந்தும் கூட அவர் வாழ்க்கை என்பதை ஒரு போராட்டமாக, கடைசி நிமிஷம் வரை போராட்டமாகவே கொண்டு போயிடுச்சு. அது அஷ்டமத்தில் குரு நின்ற காரணம்தான். இப்போ நமக்கு அதனால்தான் குரு வலிமை பெற வேண்டும். துலாம் ராசி பொறுத்தவரை, கன்னி ராசி பொறுத்தவரை குரு கெட வேண்டும். கன்னி லக்னத்தை பொறுத்தவரை குரு கெட வேண்டும், குரு மறைய வேண்டும். அப்போதான் பாதகத்தன்மை மறைந்துவிடும். ஆனால் துலாம் ராசி பொறுத்தவரை குரு கெடக்கூடாது. குரு கெட்டு போயிட்டான்னா வாழ்க்கை போராட்டமாக மாறி போயிடும். ஆக அஷ்டமத்தில் இருக்கும்போது 2 ஆதிபத்தியங்கள் சுக்கிர பகவானுக்கு உண்டு. அதாவது 1 எட்டக்கூடிய 2 ஆதிபத்தியங்கள் பிறகுனா 1 கோணாதிபத்தியம், அஷ்டமாதிபத்தியம். ஆக 8 சேர்ந்ததுனால தான் டெஃபினட்டாக கெடுதலை கொடுப்பாருன்றது உறுதியான உண்மை. அதனால்தான் ராசிநாதன் நமக்கு 8வது ஆதிபத்தியம் வந்ததுனால கஷ்டங்கள் உறுதியாக கொடுப்பாரு அப்படின்றது. ஆனால் கோணாதிபத்தியம் சுக்கிரனா இருக்கிறதுனால நமக்கு அஷ்டமாதிபத்தியம் அடிப்படுது. ஆனால் அதே நேரத்தில் உச்சாதிபதியாகிய குரு பகவான் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுதான் நமக்கு நடந்தது. அஷ்டமத்தில் குரு இருந்த காரணத்தினால் இந்த குரு நமக்கு மிகப்பெரிய நன்மை செய்வார் நம்ம நினச்சோம். பல சோதனைகள். அஷ்டம குரு அஷ்டம சனி விட அதிகமான தொந்தரவு கொடுப்பாருன்றது உறுதியான நன்மை. ஏன்னா சனி கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள் என்பது உடல் ரீதியான உளைச்சல்கள், தோல்வி, நஷ்டங்கள் அப்படிதான் கொடுப்பாரு. ஆனால் குரு கெட்டு போயிட்டாருன்னா பணம் இல்லாமல் ஆகி போயிடும். பணம் இல்லாதது வறுமை கொடுமை அல்லவா? வறுமை நிலைக்கு தள்ளி விட்டுவார். கோடீஸ்வரனாக இருந்தும் கூட, சகல சுகபோகங்களுக்கு அதிபதியாக இருந்திருந்த மனிதனை கூட உட்கார வச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணி ஆண்டியாக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு உண்டு. ஆக அரசனாக வாழ்ந்தாலும் ஆண்டியாக வாழ்ந்தாலும். அதனால்தான் துலாம் ராசிக்கு யோகாரக்கன் சனி பகவானாக வருகிறார். கேந்திராதிபத்தியம் கோணாதிபத்தியம் 2ம் பெற்று. ஆக சனி பகவான் ஜென்ம ஜாதகத்தில் கரெக்டாக உட்காந்துட்டாருன்னா டாப் லெவலுக்கு கொண்டு போயிடும். அதனால தான் இங்கே குரு கெடக்கூடாது. ஒன்றும் குரு 3ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருந்திருந்து உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சுக்கனோடு இருந்திருந்தாலோ நல்ல யோகம், இல்லை 10ல் உச்சத்தில் இருந்தாலும் யோகம், அல்லது ராசிலேயே குரு சந்திரனோடு கூடி இருந்தாலும் கூட, அதாவது 10 தொழில்ஸ்தானாதிபதி அல்லது குரு பகவான் எல்லாம் சேர்ந்திருந்தா கூட தொழில் ரீதியாக பயங்கரமாக உயர்த்தி விடுவார். அந்த மாதிரி பிரபலங்களை ஜாதகம் நம்ம பார்க்கும்போது குரு கெடலை.
குரு கெட்டு போனவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, குரு கெடாமல் இருந்தவங்க ரொம்ப ஓகன்னு வந்துட்டாங்க. அதனால தான் எப்போவுமே துலாம் ராசி பொறுத்தவரை துலாம் லக்னத்திலேயே அல்லது ராசியில் பிறந்தவர்களை குரு வந்து வலிமையாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே ஜென்ரலாக நினைக்கிறது என்னென்னா 3 ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பாவியாக தானே வருகிறார். ஆக 3 6 பேச்சும் பாவியாக வர்றதுனால தான் எங்கிருந்து போதுன்னு நமக்கு அதிகமான தீய பலன்களை கொடுப்பாருன்ற கருத்து உண்டு. பட் இந்த குரு வலிமையாக நின்ற பட்சத்தில் மிகப்பெரிய யோகத்தை செய்யணும். ஏன்னா 3 6 பாவியாக இருக்கிறதுனால அவரை பாவியாக இருக்கிறதுனால பாவப்பாலன் தராருன்னு நம்ம நினைக்கப்படாது. அவர் வந்து பலமாக நின்ற பட்சத்தில் மிகப்பெரிய யோகத்தை செய்வான்னு அதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும். அடுத்து நமக்கு இந்த 5ல் இருக்கும்போது மன ரீதியான பயங்கரமான நமக்கு உளைச்சல் கொடுத்தாரு. 5ல் இருக்கும்போது பிள்ளைகள் வழியே சங்கடங்கள் உண்டாக்குனார். யோகாதிபதி 5ல் இருக்கும்போது மிகப்பெரிய யோகம். ஆனால் அந்த 2 வருஷம் நமக்கு ரொம்ப நல்லாவே இருந்திருக்குது. ஆனால் குருனால பல சங்கடங்களை சந்தித்திருக்கு. அதாவது நம்புறவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. சொந்த பந்தத்தில் பயங்கரமான பிரச்சனைகள், அண்ணன் தம்பி வகையில். அதாவது நாகப்பாம்புக்கு பால் ஊற்றினாலும் அது வந்து கடைசியில் கொத்து வன்ற கதை ஆகிப்போச்சு. யார் நீங்கள் வளர்த்து விட்டீர்களோ அவங்களெல்லாம் உங்களுக்கு எதிரியாக திரும்பி விட்டீர்கள், கிளம்பினார்கள். ஆக மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டது. ஏன்னா துலாம் ராசி தராசு ராசி. எதுவும் எடை போடக்கூடிய, கரெக்டாக எடை போடக்கூடாது. ஆள்னு பார்த்தாலும் எது பார்த்தாலும் கரெக்டாக எடை போடக்கூடிய ஒரு அற்புதமான கூர்மையான புத்தி உங்களுக்கு இருக்கும். பட் அதே நேரத்தில் உங்களுடைய எடை வந்து சில சமயத்தில் தவறாக சென்று விட்டது. இந்த அஷ்டமகுரு காலத்தில் பயங்கரமான கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குது. கடன் தொல்லைகள், தொழிலில் பயங்கரமான பண இழப்பு, எங்கு சென்றாலும் தேவையில்லாத எதிர்ப்பு, செய்யும் தொழில் போராட்டமாக அமைந்து விட்டது. வர வேண்டிய பணம் காலகாலத்தில் வரல, கையில் இருந்த இருப்பு வந்து காலியாகிவிட்டது, பணத்துக்காக பயங்கரமான தட்டுப்பாடு. இதே மாதிரி பணம் தொடர்ந்து நிரந்தரமாக வருவான்னு நம்ம ஏதோ ஒரு அகலக்கால் வைத்து ஏதோ ஒரு வீடு கட்டி அல்லது தொழிலில் பயங்கரமான விஸ்தாரம் பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி திடீர்னு வந்து நமக்கு எதிர்பாராத தொழில் வந்து பணம் நமக்கு வந்து நெருக்கடியானதுனால பல பிரச்சனைகள் சம்பந்தம் இல்லாத, அதாவது உண்மையை சொல்லணும்னா கடந்த 2 வருஷத்து அளவுல துலாம் ராசி அன்பர்கள் யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் வஞ்சிக்கணும், யாரை வந்து சூழ்ச்சி பண்ணுறவன் எல்லாம் உங்களுக்கு சனி பகவான் கண்ணு முன்னே நிறுத்தி உங்களுக்கு வந்து பாட்டம் புகட்டி விட்டார் என்றால் மிகையாகாது. காரணம் என்றால் யூ காட் எவ்ரி திங் ஃப்ரம் தி டிஃப்ரெண்ட் பீப்புள் அண்ட் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். யூ ஆல்ரெடி ஹேட் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி பீப்புள். இது வந்து லிப்ரா பீப்புளுக்கு எப்பவும் ஒரு இது. ஏன்னா லிப்ரானா நான் என்ன சொல்லுவேன், நீதிபதி மாதிரி சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு அது. அதாவது நீதிபதி போலே கரெக்டாக. அதுக்கு தான் துலாம் ராசி பொறுத்தவரை மத்தியஸ்தம் பண்ணுறது, மற்றவர்களுக்கு வந்து விஷயத்தில் வந்து போய் நியாயம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க விஷயத்துக்கு வரதுக்குள்ளே அவங்க வந்து சொதப்பிடுவாங்க. அதுதான் பிரச்சனையே. சுயேஷம் வர்றதுக்குள்ளே முடிவெடுக்க முடியாமல். ஏன்னா சுக்கிரன் அவசர கிரகம். ஏதோ ஒரு வகையில் வந்து அவசரப்படுத்தி நம்மளை தவறான ஒரு முடிவு எடுத்து வைப்பார். அந்த வகையில் திடீர்னு தவறான தொழில், திடீர்னு குடும்பத்தில் திடீர்னு தவறான பேச்சுதல், அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் வீடு விருச்சிக ராசியாக வர்றதுனால நம்ம நல்லதே பேசினாலும் விருச்சிகம்னா தேலு கொத்துற மாதிரி ஆகிப்போய் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கேலி பேசுறது இல்லை. அதன் மூலமாக விளைவு பிரச்சனை. அதாவது பேசுறது என்பதே ஒரு வினையாக மாறிவிடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டதாக 4 கோடி சனி பகவான் வந்து நமக்கு தாய் வர்க்கத்தில் சனி பகவான் நம்மளை பழைய வீடுகள், பழைய பொருட்கள் மூலமாக விசேஷமான யோகம். 5 கோடி சனி பகவான் பிள்ளைகள் வந்து குறைவான குடும்பமாகவே இருக்கும். 6 குரு பகவான் பாவியாக வந்தாலும் கூட 6ல் இருக்கும்போது வலிமையான நிலையை பெறுகிறான். ஆக 7ஆம் வீட்டுக்கு வரும்போது விசேஷமான நன்மை தரும். 8ஆம் வீட்டில் இப்போ நமக்கு தருறதுக்கு ஆக 2025 நம்ம எடுத்துக்கொண்டால் இப்போ சனி பகவான் வந்து நம்ம கரெக்டாக வந்து ராசிக்கு வந்து 6ஆம் வீட்டில் வருகிறார். மிகப்பெரிய யோகம். 4 5 கூடிய அதாவது யோகக்காரகனாகிய சனி பகவான் வந்து 6ஆம் வீட்டில் வந்து குரு வீட்டில் வந்து தங்குறார். அப்போ சனி பகவானுக்கு உகந்த இடம் உபஜய ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 3 6 11 சனி பகவான் வந்து கோச்சார ரீதி வரும்போது மிகப்பெரிய நன்மை. கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டும் ராஜயோகம் உறுதியாக நடக்கும். துலாம் ராசி மூலம் சனி பகவான் யோகம்னா மக்களை தலைவனாக போற்றப்படுவான். 6ஆம் இடத்துல வரும்போது மிகப்பெரிய யோகத்தை அள்ளி தருவான். 5ல் ராகு வருகிறான். ஆக ஏற்கனவே 5ல் ராகு வர்றதுனால தான் நமக்கு விரயத்துக்கு வந்து, அதாவது ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு வந்து நமக்கு இதுக்கு செல்கிறான். அதாவது 5ஆம் இடத்துல வந்து ராகு வருகிறான், 11ஆம் இடத்துல கேத்து வருகிறான் அப்படின்றத நம்ம பொருள்படும். ஆக 11ல் கேத்து வரும்போதே சிம்மத்துக்கு செல்வதனால 5ல் ராகு வருவதனால தான் பிள்ளைகள் வழியாக மிகப்பெரிய நன்மை. இங்கே ஒரு கருத்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதாவது வந்து ராகு பகவான் வந்து சனி பகவான் வீட்டில் வருகிறார்.
அதாவது ராகு தரக்கூடிய பலனை வந்து சனி பகவானுக்கு ஒப்பான ஒரு கிரகமாக கருதுவதனால ஜோதிடத்தில் வந்து சனி பகவான் ராகு பகவான் ஒரே மாதிரியான பலன்களை தரக்கூடிய கிரகங்களாக இருக்கும். ஆனால் யோகம் என்னன்னா சனி பகவான சில ராசிகள் சில லக்னங்களை பொறுத்து தான் அவரை வந்து மகத்தான ராஜயோகம் தருவார். ராகு அப்படி கிடையாது, கரெக்டாக உட்காந்துட்டான்னாவே யோகத்தை தருவான். ஆக 5ல் இருக்கின்றாக பிள்ளைகள் வழியே பல கசப்பான அனுபவங்களை கொடுப்பார். 5ல் ராகு வந்து பிள்ளைகள் வழியே கசப்பான அனுபவங்கள். எப்படி இருந்தாலும் பாவக்கிரகங்கள் பாம்பு கிரகங்கள் இல்லையா, நல்லது செய்கிறது என்பது உங்கள் ஜாதகத்தை பற்றி. ஏன்னா சனி பகவான் மாதிரி தான் செயல்படுவாங்க. அதனால தான் 11ல் கேது மகத்தான் நன்மை செய்வோம். 11ல் கேது நமக்கு என்ன செய்வோம், ஏற்கனவே 11 இடம் உங்களுக்கு பாதகாதிபதி இடம். அது மட்டும் இல்லாமல் ராசியில் வந்து உங்களுக்கு சூரியன் வந்து நீச்சம் அடைகிறான். சூரியன் நீச்சம் அடைதான் பாதகாதிபதியாக வரான். சூரியன் நீச்சம் அடையிறனா ஒளிக்கிரகம் வந்து ஒலி குன்று விடுகிறது. பிறக்கும்போது வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்குது துலாம் ராசி அன்பல. காரணம் அதுதான் சூரிய பகவான் நீச்சம் அடைகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. 11 பாதகாத இடம், 11 லாபஸ்தானம் பாதகாத இடமா பாதகாதிபதி ஸ்தானமாக வர்றதுனால செய்யும் தொழில் பயங்கரமான விரிச்சலாகவும் தந்தையால் எந்த விதமான ஒரு ஆதாயமோ தந்தையால் நமக்கு ஒரு மிகப்பெரிய உயிர்வினை ஏற்படுறதுக்கு உண்டாகிற சூழ்நிலைகள் இந்த லக்னத்தை பொறுத்தவரை இந்த ராசி பொறுத்தவரை நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆக இப்போ சனி பகவான் வந்து நமக்கு 6ஆம் வீட்டில் வந்திருக்கிறாரு. ராகு பகவான் வந்து 5ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. குரு பகவான் வந்து 10ஆம் வீட்டுக்கு செல்கிறார், அது பாக்கியஸ்தானத்துக்கு செல்கிறார். இது ஒரு விசேஷமான யோகம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் முழு சுபக்கிரகம். உங்களுக்கு பாவியாக இருந்த போதிலும் கோணத்தில் போய் பலமாக உட்கார்ந்துருக்கிற 9வது இடத்துல. ஸோ ஆக மிதுனத்தில் வந்து குரு பகவான் போய் உட்காரும்போது மிகப்பெரிய நன்மை செய்வார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்தபடியும் உங்களையும் பார்க்குறார். ஆக துலாம் ராசியை பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் உண்டாகும். சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பு தரக்கூடியதாக அமைந்துவிடும். குரு பார்க்க கோடி நன்மை என்ற முறையில் குரு பகவான் வந்து பாக்கியத்தில் நின்று உங்கள் ராசியை பார்க்கின்றார். அல்லது துலாம் ராசி என்பது தொட்டது போல சிறப்பாக விளங்கும். எங்கே சென்றாலும் செய்தது போல நமக்கு பல மடங்கு நன்மை தரதாக தான் அமைந்துவிடும். அதுக்கப்புறம் 3ஆம் வீட்டில் அவர் வந்து குரு பகவானுடைய பார்வை விழுகிறது. ஆக எடுக்கும் முயற்சிகள் கடந்த காலங்களில் நமக்கு என்னதான் நடந்தது, என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வந்து தோய்வடையும். நம்ம தொட்டது பூரா சிறப்பாக நமக்கு வர வேண்டிய பணம் கூட காலகாலத்தில் நேரத்தில் வராது. நம்ம வாங்கும்போது கொடுக்கும்போது நம்மகிட்டலேருந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வாங்கும்போது படாத பாடு ஏகப்பட்ட அலைச்சல் திரிச்சல் உண்டாக்கிச்சு. பட் இப்போ என்னன்னா உங்களுடைய சுய முயற்சி மூலமாக முன்னேற்றம் அடையக்கூடிய நிலை என்பது ஏற்படி எது தொட்டாலும் சிறப்பாக உயர்நிலை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பதை ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியத்தை பார்க்கின்றார். இப்போ குரு பகவான் பூர்வ புண்ணியத்தை பார்க்கின்றாரோ பூர்வ புண்ணியத்தின் வழியாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற குரு பகவான் வந்து அங்கிருந்தபடியே ராகுவை பார்க்கிறார். ராகுவை பார்க்கும்போது மிகப்பெரிய யோகம், எதிர்பாராத தனயோகம். ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதனுக்கு ராகு வந்து நண்பனாக ஒரு பிரிய நண்பனாக இருக்கிறது. ஒரு மிகுதியான ஒரு அன்பு வைத்ததுனால அவர் எதிர்பாராத யோகத்தை கொடுப்பான். ஆக குரு பார்வை ராகு மேலே விழும்போது அதாவது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக எதிர்பார்த்த தன யோகம், திடீர்னு ஒரு அரசியல் பதவி, அந்த பதவி மூலம் பயங்கரமான ஆதாயங்கள், திடீர்னு ஏதோ ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்பு மூலமாக எதிர்பாராத வருமானங்கள், இந்த மாதிரி திடீர்னு யோகத்தை தரக்கூடிய சூழ்நிலைகள் அமைந்துவிடும். ஆக துலாம் ராசினோட மிகப்பெரிய நன்மை. 5ல் ராகு என்பதை, 6ல் சனி என்பதை, பாக்கியத்தில் குரு என்பது, இதெல்லாம் விசேஷமான யோகங்கள் தரக்கூடியதாக கடந்த காலங்களில் பட்ட இந்த 2 வருஷத்தினுடைய தொந்தரவுகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நன்மை தரக்கூடியதாக பயந்ததாக அமைகிறது. 5ஆம் இடத்துல குரு பார்வை விழுவதுன்னா மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. ஆக லக்னத்திலேயே ராசிலேயே உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் இருக்கிறதுனால மாளவி யோகம் என்ற மகத்தான ராஜயோகம் ஏற்படுகிறது. அந்த மாளவி யோகத்தால் எங்கே சென்றாலும் கௌரவம், பதவி, பட்டம், புகழ், அது ஒரு ராஜயோகம். நீங்கள் எங்கே போனாலும் மாளவி யோகம் இருக்குதுன்னா பயங்கரமான சகல நன்மைகள் பெறக்கூடியதாக சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்று சுக்கிரன் தரக்கூடிய சமஸ்த சுகபோகங்களுக்கு நீங்கள் வந்து உரியவனாக இங்கே எடுத்துக்காட்டும் என்பது உறுதியான உண்மை. அதே நேரத்தில் 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் வரும்போது குடும்பத்தில் வந்து சுக்கிரன் வர்றதுனால மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. பெண்களை வழியே தேவையில்லாத விரை செலவுகள் நிறைய, அடிக்கடிக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக தூண்டிவிடும். 3ல் வர்றதுனால குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்த பட்சத்தில் குரு சுக்குன்னு பார்க்கறது, அல்லது குரு சுக்குனோட இணைவு என்பது, அல்லது குரு சப்தம பார்வை என்பது, குருவோட சந்திரன் இணைவது என்பது, குரு சுக்கின சம்பந்தம் என்பது துலாம் ராசியோட மிகப்பெரிய யோகத்தை அளித்தரதாக அமையும். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ் இருக்கும். அவங்களுடைய அவுட்லுக்கே அவங்களுடைய தொலைநோக்கு என்பது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால எந்த ஃபீல்டில் போனாலும் விசேஷமான நன்மை அளித்தரதாக அமையும். 4 சுக்கின்னு வரும்போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள்
தராது. கேந்திரத்தில் சுக்கிரன் வந்து கேந்திராதிபதி தோஷம் பெறுகிறான். ஆக பல தொல்லைகள் கொடுக்கும். வாகனாதி வண்டிகள் மூலமாக விபத்துகள் உண்டாகும். 5ல் சுக்கிரன் வரும்போது விசேஷமான யோகம் சுபம், பிள்ளைகள் வழியே நல்ல முன்னேற்றம் மாற்றம் ஏற்றங்கள் உண்டாகும். 6ல் சுக்கிரன் வரும்போது ஜாதகனை அதாவது ராசிநாதனை மறையக்கூடாது. மறைந்ததுனால பல தொல்லைகள் வரும். ஆனால் உச்சம் பெறுகிறான். வெளி இடத்துல போய் மிகப்பெரிய ஆளாக போராட்டங்களை சந்தித்து மிகப்பெரிய ஆளாக உயிர்ந்து விடுவான். ஆக உள்நாட்டிலே வெளிநாட்டிலேயே அல்லது வெளி மாநிலத்தில் போய் மிகப்பெரிய ஆளாக வர்றதுக்கு உண்டாகின இந்த சுக்கிரன் வந்து நிச்சயமாக உதவுவான். உச்சம் பெறதுனால வெளியோட வாசத்தில் மிகப்பெரிய புகழோடு வாழுவான். 7ல் சுக்கிரன் வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. ஆனால் செப்பல எண்ணங்கள் உடையவனாக செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால பெண்களால் அனாவசியமான கெட்ட பேர் உண்டாக்கூடிய நிலை என்பது ஏற்படும். சம்பந்தமில்லாத பணச்செலவுகளை விரயங்கள் என்பதை ஏற்படுத்தும். அஷ்டமத்தில் செவ்வாய் சுக்கிரன் மறையக்கூடாது. ஆனால் ஆட்சி பலத்தோடு இருக்குன்னா சரள யோகம் பெற்று எதிர்ப்புகளை மீறி மிகப்பெரிய உன்னதமான வாழ்க்கையை எட்டி விடுவான். பாக்கியத்தில் சுக்கிரன் விசேஷமான யோகம், தொட்டது போற சிறப்பாக விளங்கும். பேரும் புகழும் பூர்வீகத்தில் பிரபலமாக வாழுவான். 10ல் சுக்கிரன் வரும்போது ஜீவனத்துக்கு அற்புதமான வழி. ராசிநாதன் வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறது தொழில் வகை உயர்த்துவான். தொழில் வகையில் மிகப்பெரிய உயிர்வை தரக்கூடிய நிலை என்பது ஏற்படும். 11 சுக்கிரனோட பாதகாதிபதி தன்மை பாதக ஸ்தானத்தில் இருக்கிறது. தொழிலில் லாபங்களை தரமாட்ட நிச்சயமாக நஷ்டங்களை உருவாக்குவான். 12ல் சுக்கிரன் மறையக்கூடாது. 12ல் மறைகிறதுனால பல எதிர்பாராத நோய் நொடிகள், சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், குடும்பத்தில் ஐன சுகத்தில் சுக்கிரன் வர்றதுனால சுகப்பட விடமாட்டான். பல தொல்லைகள், ஆனால் வெளிநாடு செல்லக்கூடிய நிலைகள் என்பதை ஏற்படும். இது சுக்கிரன் 12 ராசிகளில் வந்து உங்கள் ராசிநாதன் உட்கார்த்தக்கூடிய அமரக்கூடிய அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள். இனி சுக்கிரனுடைய நட்சத்திர வகையிலும் நம்ம பார்க்கும்போது சித்திரை 2-3 பாதங்கள் 3-4 பாதங்கள் செவ்வாய் கூடியது. ஆக செவ்வாய் வந்து 2-7 கூடியவனாக வருகிறான். திருமணம் என்பது மிகப்பெரிய யோகமாக மாறிவிடும் என்றது. இந்த செவ்வாயில் பிறந்தவங்களுக்கு 2-7 கூடியவனாக வர்றார். 2 தனஸ்தானம் குடும்பஸ்தானம். 7ஆம் வீடு வந்து மனைவி ஸ்தானம். ஆக தனாதிபதி மனைவி மூலமாக இப்போ இந்த 2-7 கூடியவனு போய் 9ல் உட்காந்துட்டான்னு வச்சுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய அதிருஷ்டத்தை அவன் பெறுவான். ஆக இதில் நமக்கு சித்திரையில் பிறந்தவர்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய பெரும்பாலும் துலாம் ராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தராசினால்தான் பேலன்ஸ் ஆகிறது என்பது ஆஃப்டர் மேரேஜ் தான். அதனால தான் அவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 5 லக்னாதிபதிய ராசிநாதனாக இருக்கிறதுனால பெரும்பாலும் காதல் கல்யாணங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டாகின சூழ்நிலை உருவாக்கும். அதுக்கப்புறம் சுவாதியில் பிறந்தவர்கள் ராகுனுடைய நட்சத்திரம் சுக்கிரனுக்கு பயங்கரமான யோகம். அதனால தான் கலைத்துறைகளிலும் சினிமா துறைகளிலும் மிகப்பெரிய பிரபலமானவர்கள் அல்லது ஃபோட்டோகிராஃபிக் லைனில் உள்ளவங்களாகட்டும் அல்லது இந்த சுக்கிரன் சம்பந்தமான ரெஸ்டாரண்ட்ஸு. ஸோ ராகு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி தரக்கூடிய கிரகம். ஆக இந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது பிரபலங்கள் நிறைய பேர் வந்து சுவாதியில் பிறந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு முத்துப்போல பிரகாசிப்பார்கள் என்றதை மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு விசாகத்தில் பிறந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்தை வந்து 3-6 கூட பாவாதிபதி குரு பலமாக இருந்த பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு நீதிபதியாகவோ அல்லது ஒரு சயின்டிஸ்டாகவோ அல்லது இப்போ யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய ப்ரொஃபஸர்ஸாக இந்த மாதிரி ஒரு நல்ல யோக நிலைகள் அவங்க நிச்சயமாக அடைவார்கள். ஆக நாம் இது பார்க்கும்போது முழுமையாக துலாம் ராசி அன்பளுக்கு 2025, 2026, 2027 3 வருஷம் இந்த சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துலேருந்து விசேஷமான பலனை தருவான். யோகக்காரக்கன் 4-5 கூடையவன். ஏன்னா இங்கே நல்ல சூப்பரான ஆதிபத்தியங்கள். நீங்கள் அது கன்னிராசிக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 5-6 கூடையவனாக வருகிறான். அங்கே 6என்றது கெட்ட ஆதிபத்தியம். அதனால தான் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. ஆனால் துலாம் ராசி பொறுத்தவரை 4-5 கூடை கேந்திராதிபத்தியம் கோணாதிபத்தியம் பெற்ற யோகக்காரக்கனாகிய முழு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் 6ஆம் வீட்டுக்கு வரும்போது கோச்சார ரீதியாக ராஜயோகம் தருவான் என்றது உறுதியான உண்மை. முடிச்சோட மன்னனாக்குவான் என்றது பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை. இதன் விளைவாக 2025, 2026, 7 அதாவது சனி பகவான் யோகக்காரக்கனாகிய சனி பகவான் வந்து 6ல் இருக்கிறது என்பதை கோச்சார ரீதி உபச்சய ஸ்தானங்களில் சனி ராகு போன்ற கிரகங்கள் இருக்கும்போது மிகப்பெரிய யோகம் செய்வது என்பதை பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்வது என்பதை அது மட்டும் இல்லாமல் ராகு கேத்துகள் வந்து 5ஆம் இடத்திலிருந்து அந்த இருக்கின்ற இடத்தை பிரதிபலிக்கின்ற வகையில் அவர் நமக்கு யோகம் தரக்கூடிய நிலை என்பது ஏற்படுது. ஆக மொத்தத்தில் துலாம் ராசி என்பளுக்கு 2025 ஜனவரிலேருந்து மிகப்பெரிய நன்மை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சனி பகவான் வக்கரத்தில் இருக்குது, குரு பகவான் வக்கரத்தில் இருக்குது. ஸோ இப்போ சூப்பராக போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் அடுத்து சனி பயிற்சிக்கு அப்புறம் அடுத்து குரு பயிற்சிக்கு அப்புறம் அடுத்து ராகு கேத்து பயிற்சிகளுக்கு அப்புறம் மிகப்பெரிய நன்மை துலாம் ராசியில் அடைய போகிறார்கள். ஆக எதிர்வரும் காலங்கள் அவங்களுக்கு சுபிக்ஷமாகவே இருக்கும். ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் சுபிக்ஷகாரகன்
நிச்சயமாக நல்ல யோகத்தை தருவான். எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாத தொட்ட தொழில் வந்து சிறப்பாக முடியக்கூடிய அளவுக்கு, திரண்ட செல்வங்களை எளிதாக பெறக்கூடிய அளவுக்கு, முயற்சிகளை வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கு, சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு, பிள்ளைகள் வழியாக மகத்தான் நன்மைகளை பெறுவதற்கு, கடன்கள் அடைத்து ஊர்லேயே பெரும் செல்வந்தனாக திகழக்கூடிய நிலைகள் என்பது, அல்லது கூட்டு தொழில் மூலமாக மிகப்பெரிய நன்மை என்பது, மறைந்து நின்ற நோய்கள் எதிரிகள் ஒழியக்கூடிய நிலை என்பது, பாக்கியம் பல வழிகளில் பெறுவது என்பது, தொழிலில் உயிர்வடைந்து தொழில் ரீதியாக பல ஸ்தாபனங்கள் செய்து பெரிய ஆளாக வரதுக்கு உண்டாகின வழி என்பது, லாபங்கள் வராவிட்டாலும் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு உண்டாகின வழி என்பது, 12ஆம் வீட்டில் அனாவசியமான செலவுகள் எல்லாம் கட்டுப்படுத்தி மிக உயர்ந்த நிலைகள், ஆன்மீகத்தில் சிறந்த ஒரு தெய்வீக சிந்தனைகளோட, ஆன்மீக சிந்தனைகளோட, தெய்வ பக்தியோட சிறந்து விளந்து கோயில் கும்பாபிஷேகம் நடத்துவது போன்ற மங்கள நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்வீர்கள் என்றதில் மாற்று கருத்தில்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்து.